விதி வலியது. அது யாரை விட்டுச்சு? அபூர்வாவுக்கு சங்கா இல்லை பூமி மூஞ்சில கரியா? பூமி அபூர்வா கிட்டேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வேகமாக வந்துடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு உள்ளே வந்ததுக்கு திட்டுறாரு. என்னோட எதிரியை கல்யாணம் பண்ண நீயும் எனக்கு எதிரி தான், எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு அவர் கேட்க, அந்த கேமராவை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, தயவு செஞ்சு இதை பாருங்க, அம்மாவை யார் கொன்னாங்கன்னு இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அபூர்வா சித்தியை நீங்கள் எவ்வளோ உயர்வாக வச்சுருக்கீங்க, தேவதை தேவதைன்னு சொல்கிறீங்க, அந்த தேவதை தான் அம்மாவை கொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அபூர்வா பற்றி நீ எனக்கே சொல்கிறியா அப்படின்னு திட்டுறாரு அவர். அம்மாவை கொண்டது அபூர்வா சித்தி தான், தயவு செஞ்சு இதை பாருங்க அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணபிரசாதும் தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பூமியோட அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை பார்க்குதுன்னா, அந்த கேமராவே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு வேலை பார்க்குது. சந்திரா கேமரா ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது ஒன்றுமே ஓப்பனே ஆகலை, ஒரு டிஸ்பிளேயும் இல்லை. எத்தனை வருஷமாக சார்ஜ் இல்லாமல் இருந்ததா கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்க, கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு, பூமி தப்பாக எதுவும் சொல்ல மாட்டா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அபூர்வா வந்துடுறாங்க. ஆமாம் மாமா, நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூமி சொல்கிறா. கேபி சொல்கிறாரு, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சாரதா கூட இந்த கேமராவில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் நின்று சோபா சந்திராக்காவை நானே கொண்டுட்டதாகவும் அதை அவங்க பார்த்ததாகவும் சொல்லுவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காரணமும் நான் தானே சொல்லுவாங்க. அதை நீங்கள் நல்லா யோசிங்க மாமா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே எனக்கு புரியல, ஏன் தான் என்ன என் மேலே இவ்வளோ பழி போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரத்சந்திராவை குழப்பி விட்டுறாங்க. கோவமான சரத்சந்திரா பூமியை பார்த்து, என் எதிரியை காதலிச்சு கல்யாணம் பண்ண உனக்கு என் மனசில் இடம் இல்லை, வெளியில் போ. எனக்கு உன்னை கொல்ற அளவுக்கு கோவம் இருக்கு. ஒரு அப்பாவா போயிட்டதுனால உன்னை கொல்லாம விடுறேன். உங்க அம்மா ஃபோட்டோ கிட்ட என் ஃபோட்டோ வரணும்னு நீ நெனைக்கிற. அப்படிதானே? எங்க 2 பேர் ஃபோட்டோவும் சேர்த்து பார்க்க நீ ஆசைப்படுற. அப்படி சேர்த்து பார்க்க ஆசைப்பட்டேன்னா அடுத்து இந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணபிரசாத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அபூர்வா எதையோ சாதிச்சிட்ட நிம்மதியில இருக்காங்க. செர்ரிக்கு மாமா என்ன இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. பூமி வேற வழி இல்லாம, நீங்க நல்லா இருக்கணும்ப்பா, நீங்க நல்லா இருக்கணும். நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சந்திரா அபூர்வாவை சமாதானப்படுத்தி, வா அபூர்வா போகலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்கு பூமி நேராக போகாமல் ஒரு கேமரா ரிப்பேர் ஷாப்க்கு போகிறாங்க. அங்கே அந்த கேமரா ரிப்பேர் பார்க்குறவரு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கும் வரல, வீடியோஸ் எதுவுமே தெரியல. அவர் சொல்கிறாரு, ரொம்ப பழைய மாடல்மா, இப்போ இந்த கேமராவே கிடையாது, இதை செக் பண்ணி ரிப்பேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. பூமி சொல்கிறாங்க, அண்ணா காசு கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேமராவில் ஒரு வீடியோ இருக்குது, அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா காசை பற்றிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடியணும் இல்லை, அதுவும் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்காது, அதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சாதான் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் நான் பண்ண முடியும். முதல்ல நான் அது கிடைக்குதான்னு பார்க்குறேன், பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவரை நம்பி கொடுத்துட்டு போகிறாங்க பூமி. இந்த பக்கம் பார்த்தா ரத்னம் இன்னொரு ரவுடி கூட தகராறு பண்ணுறாங்க. அந்த ரவுடி ரத்னத்தை துரத்திட்டு வர்றாரு. பூமி ஆட்டோவில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூமியை கவனிக்காமல் அவங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரவுடி அதை நோட் பண்ணிட்டு மறைஞ்சுக்கிறாரு. மேடம் அந்த ரவுடி போயிட்டானா அப்படின்னு ரத்னம் கேட்க, இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு பூமி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க ரத்னம். ஏய் நீ எங்கள் வீட்டில் வேலை பார்த்தவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி அவங்கள மடக்கி பிடிச்சு அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு போகலான்னு முயற்சி பண்ணுறாங்க. பூமியை தள்ளி விட்டு ரத்னம் எஸ்கேப். அடுத்து என்ன நடக்க போகுது? கேமராவில் இருக்க வீடியோ ரெட்ரீவ் பண்ணி கொடுப்பாரா கடைக்காரான்னா, இல்லை அதுவும் அபூர்வாக்கு தான் சாதகமாக அமைய போகுதா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.